ஹலோ, வேல்டு ஃபார் எவர். இந்தியாவில் HMPV அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ் உடைய தாக்கம் வந்து 2 குழந்தைகளுக்கு வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி மத்திய சுகாதார அமைச்சகமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஐசிஎம்ஆர் ஸ்டடி பண்ணதில் ஸோ அவங்க வந்து 2 குழந்தைக்கு வந்து இந்தியாவில் வந்து கண்டறியப்பட்டது அப்படின்னு சொன்ன அபிஷியலான இன்ஃபர்மேஷன் இப்போ வந்தது. ஸோ இந்த HMPV அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸ் வந்து சைனாவில் இப்போ வந்து அதிக பேருக்கு வந்து பாதிப்படைஞ்சு எல்லா பேரும் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டம் வந்து அலைமோது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த HMPV அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ் டிசம்பர் மாசத்திலிருந்து ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இது வந்து ஒரு அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போன வருஷம் ஏப்ரல்லேயே இது வந்து அதிக பேருக்கு இருந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பட் இந்த HMPV அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது நம்மளுடைய நுரையீரல் சம்பந்தப்பட்ட அந்த மூச்சு திணறல், ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காமன் கோல்டு, சாதாரண சளி காய்ச்சல் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஒரு காலத்தில் கோவிட்டுக்கும் வந்து இதே தான் வந்து சைனாவில் வந்து சொல்லப்பட்டது. ஸோ அதே போல தான் சைனா கவர்மெண்டே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இது வந்து காமனாக எல்லா ஏரியாலையும் இருக்கிற பிரச்சனை தான், ஸோ அதனால வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ அதனால வந்து சைனாக்கெல்லாம் இந்த மாதிரி டூரிஸ்ட் போறவங்கலாம் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா வந்து இதே போல தான் அந்த கோவிட் டயத்துலையுமே வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லப்பட்டது. பட் வந்து அது வந்து கோவிட் மாதிரி நிறைய உலகத்துல பல உயிர்களை வந்து எடுக்கப்பட்டது, பல உயிர்கள் வந்து போனது இந்த கோவிட்னால. ஸோ அதே போல தான் இது வந்து காமன் கோல்டு காஃப் சிம்டம்ஸா இருந்தாலும், ஃபீவர் சிம்டம்ஸா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் HMPV அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹியூமன் மெட்டா நிமோ வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இந்தியாவில் 2 குழந்தைங்களுக்கு வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து அபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான், அதாவது நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி மூச்சு திணறல் வந்து ஏற்படும், அதாவது நுரையீரலில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்னால. ஸோ அதில் நமக்கு வந்து மூச்சு திணறல், ஸோ அதுக்கடுத்து த்ரோட் பெயின், காஃபு, சளி, ஃபீவர், ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு வந்து பயங்கரமான பெயினாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே அந்த கோவிட் டயத்தில் எப்படி இருந்துச்சோ ஸோ அதே போல தான் நார்மலாக நமக்கு எப்பயும் வர்றது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அப்நார்மலாக வரும்போது இந்த மாதிரி HMPV வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாளுக்கு மேலே வந்து நமக்கு தொடர்ந்து ஃபீவர் வந்து இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம போய் பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸாக மாஸ்க், ஸோ இதெல்லாம் வந்து அணிகிறது வந்து எப்பயுமே நம்ம உடம்பு நம்ம ஹெல்த்தாக பார்த்துக்கிறது நல்ல ஒரு விஷயம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம், தப்பிச்சிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த HMPV வைரஸாக இருந்தாலும் சரி, மற்ற ஒரு பாக்டீரியா எது வந்து நம்ம உடம்புல அட்டாக் ஆனாலும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்தால் மட்டும்தான் சீக்கிரம் வந்து அந்த வைரஸ் அந்த பாக்டீரியா வந்து உள்ள வரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அதாவது கம்பேர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே போல் ஓல்டு பீப்புள், அதாவது வயசானவங்களுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உணவு வகைகளை நம்ம சாப்பிட்றது மூலியமாக இந்த HMPV அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸ்ல இருந்து வந்து நம்ம வந்து இது வந்தாலும் வந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ அதை பத்தின ஒரு அவேர்னஸான இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.